தொடங்குவோம். போன வகுப்புல இந்திரஜித்தன் எவ்வாறு ராமன் மீதும் இலக்குவன் மீதும் தொடர்ந்து கணைகளை செலுத்தினான், அவ்வாறு அவனால் செலுத்தப்பட்ட கணைகளினது வேகத்தை கண்டு இந்த போர்க்களத்தினை வானவெளியில் நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் குழாம் அச்சம் கொண்டது, கண் புதைத்து இத்தகு கொடுமையான போரினை காண இயலாமல் ஒடுங்கினர் என்று விளக்கினான் கம்பன். இவ்வாறு இந்திரஜித்தன் எய்த அம்புகளுக்கு மாற்றாக இலக்குவன் என்ன செய்தான் என்பதிலிருந்து தொடங்குகிறது பாடல். மெயில் பட்டன பட படாதன எல்லாம் விலக்கி தெய்வ போர்க்கணைக்கு அத்துணைக்கு அத்துணை செலுத்தி ஐயர்க்கு ஆங்கு இளம் கோளரி அறிவு இலான் அறைந்த பொய்யின் போம்படி ஆக்கினன் கடிதினின் புக்கான். ஐயர்க்கு ராமனுக்கு ஆங்கு அந்த இடத்தில் இளம் கோளரி இளமையான ஆற்றல் உடைய வலிய சிங்கம் போன்ற இலக்குவன் விரைந்து போர் செய்ய முற்பட்டான். கடிதின் புக்கான் என்ன செய்தான்? மெய்யில் பட்டன பட படாதனையெல்லாம் விலக்கி அவனது உடலிலே தைத்த அம்புகளை தவிர ஏனைய பிற அம்புகளையெல்லாம், இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட ஏனைய பிற அம்புகளையெல்லாம் தெய்வ போர்க்கணைக்கு அத்துணைக்கு அத்துணை செலுத்தி, இந்திரஜித்தன் எத்துணை 1000 அம்புகளை செலுத்தினானோ அதற்கு இணையான அத்துணை 1000 அம்புகளையும் இலக்குவன் உடனாக செலுத்தி அந்த இந்திரஜித்தனது அம்புகளை பயனற்று போக செய்தானா. அதற்கு ஒரு அழகான உவமை சொன்னார். அறிவிலான் அறைந்த பொய்யின் பொம்படி போக்கினான். அம்புகள் அனைத்தினையும், அதாவது இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட அனைத்து அம்புகளையும் அறிவில்லாதவன் கூறிய பொய்மொழிகள் எவ்வாறு பயனற்று போகுமோ அதுபோல் இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட அம்புகள் அனைத்தும் பயனற்று போகும்படி இலக்குவன் தனது வில்லிலிருந்து அம்புகளை செலுத்தினான். பின்னர் பிறகின் நின்றனன் பெருந்தகை இளவலை பிரியான் அரண் இது அன்று என அரக்கன் மேல் சரம் துறந்து அருளான் இரவு கண்டிலர் இருவரும் ஒருவரை ஒருவர் விறகின் வெந்தன விசும்பிடை செறிந்தன விசிகம். பெருந்தகை இந்த போரினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் தகைமையான உணர்வினுக்கு உரியவனாகிய ராமன். நம்ம இந்த பெருந்தகைன்ற சொல்லுக்கு தகைமைன்னு பொருள். அது என்ன விளக்கம்னு அடுத்த வரியில தெரியும் பாருங்க. இது அரண் அரன்று என, அரண் இது அன்று என இலக்குவனும் இந்திரஜித்தனும் தனித்து நின்று பெரும் போரில் தான் இடையே புகுந்து இந்திரஜித்தனை தாக்குதல் என்பது போர் அறம் ஆகாது என்று எண்ணி ராமன் அந்த இருவரினது போரை பார்த்து கொண்டிருந்தான். இதுக்கு பேருதான் பெருந்தகைன்னு பேர். போர்க்களத்துல ஒரு வீரன் தனித்து நின்று மற்றொரு தனி வீரனை தாக்குகிறான்னா அவர்கள் எவ்வாறு போர் செய்கிறார்கள் என்று பார்த்து நம்மை சார்ந்தவன் கை சோர்ந்து ஒதுங்குகின்ற பொழுது மாறாக நாம் அவனுக்காக உதவலாமே ஒழிய ஒரே நேரத்தில் இருவராக சேர்ந்து எதிரில் உள்ள ஒருவனை தாக்குதல் கூடாது. இது போர் அறம். அதனை நன்கு உணர்ந்ததினால் ராமன் பெருந்தகை. அதனாலதான் அரக்கன் மேல் சரம் துறந்து அருளான் அரக்கனாகிய இந்திரஜித்தன் மேல்
அம்புகளை செலுத்தாமல் இளவலை பிரியான் பிறகின் நின்றனன் இலக்குவனை பிரியாமல் அவன் பின்புறத்திலேயே சும்மா நின்று கொண்டிருந்தான். வாழா நின்றான். எந்த விதமான செயலும் செய்யல. இலக்குவன் இந்திரஜித்தனை எந்த அளவினுக்கு எதிர்க்கிறான் அதை நாம் முழுமையுமாக பார்க்கலாம். அவனோடு சேர்ந்து தானும் இந்திரஜித்தனை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாது நின்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் இரவு கண்டில. இலக்குவன் இந்திரஜித்து என்கின்ற இரு வீரர்களும் ஒருவரை ஒருவர் வெற்றியினால் மேம்படுவதை யாரும் பார்க்க முடியல. சமநிலையில இருவரும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். விஷிகம் விசும்பிடை செறிந்தன விறகின் வெந்தன. இருவராலும் எய்யப்பட்ட அம்புகள் வான வெளியில தீயிடப்பட்ட விறகு போல ஒன்றை ஒன்று தாக்கி எரிந்து விழுந்த வண்ணம் இருந்தன. ஆகவே அந்த இருவரும் ஒருவர் மீது ஒருவர் எய்து கொண்ட அம்புகள் வானவெளியில நெருப்பிடை இடப்பட்ட விறகுகள் போல எரிந்து உதிர்ந்து கீழே விழுந்தன. இருவரும் சமமான நிலையில போர் செய்தார். மாடு எரிந்து எழுந்து இருவர் தம் கனைகளும் வழங்க காடு எரிந்தன கணவரை எரிந்தன கனக வீடு எரிந்தன வேலைகள் எரிந்தன மேகம் ஊடு எரிந்தன ஊழியின் எரிந்தன உலகம். இந்த இருவரும் சமநிலையில தெய்வத்தன்மை வாய்ந்த அம்புகளை ஒருவர் மீது ஒருவர் எய்து கொள்வதினால் என்னாயிற்றாம்? மாடு எரிந்து எழுந்து வழங்க எல்லா பக்கங்களிலும் தீயானது ஒன்றாக எழுந்து பரவிய நிலையில் இருந்தன. காடு எரிந்தன. அதனால் அருகில் இருந்த காடுகள் இந்த அம்புகளில் இருந்து புறப்பட்ட தீயினால் எரிந்து போயின. கணவரை எரிந்தன. பருமை உடைய மலைகள் எல்லாம் எரிந்து போயின. கனக வீடு எரிந்தன வேலைகள் எரிந்தன. பொன்மயமான இலங்கையின் கண் உள்ள வீடுகள் எரிந்தின. கடல்கள் எல்லாம் வெப்பத்தினால் பொங்கின. மேகம் ஊடு எரிந்தன ஊழியின் உலகம் எரிந்தன. மேகங்களின் ஊடாக இந்த அம்புகள் சென்றதினால் அந்த வெப்பத்தின் காரணமாக மேகங்களெல்லாம் நீர் வற்றி உலர்ந்து போயின. ஊழிக்காலத்தை ஊழியினது முடிவிலே இந்த உலகம் அழிவது போல் இந்த உலகமே எல்லா திக்குகளிலும் பற்றி எரிய தலைப்பட்டனவா. படம் கொள் பாம்பு அணை துறந்தவர்க்கு இளையவன் பகழி விடம் கொள் வெள்ளத்தின் மேலன வருவன விலக்கி இடங்கர் ஏறு அன எருள் வலி அரக்கன் தேர் ஈர்க்கும் மடங்கலை 200 குற்றின் வாய் மடுத்தான். படம் கொள் பாம்பு அணை துறந்தவர்க்கு இளையவன். படத்தினை எடுக்க வல்ல ஆதிசேடன் என்கின்ற பாம்பினை படுக்கையாக கொண்டு அதனை துறந்து ராமனாய் அவதரித்த அந்த பரம்பொருளுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய இலக்குவன். வெள்ளத்தின் மேலான வருவன வெள்ளத்திலும் அதிகமாக வரக்கூடிய விடம்கொள் பகழி விலக்கி விஷத்தை தன்னிடம் கொண்ட இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட அம்புகளை எல்லாம் விலக்கி எருள் வலி அரக்கன் தேர் மிக்க வலிமை உடைய அரக்கனாகிய இந்திரஜித்தனது தேரினை இடங்கர் ஏறு என ஈர்க்கும் ஆண் முதலையினை ஒத்து இழுத்து செல்லக்கூடிய மடங்கள் 200 கூற்றின் வாய் மடுத்தான். சிங்கங்கள் 200 1000 சிங்கங்களினால் இழுத்து வரப்பட்ட அந்த இந்திரஜித்தனது தேரிலே பூட்டப்பட்ட சிங்கங்களையெல்லாம் இலக்குவன் தன் அம்புகளினால் கொன்றான். இந்திரஜித்தனுக்கு தேர் போயிற்று. தேர் அழிந்திட
சேமத்தேர் பிரிது இளன் செறிந்த ஊர் அழிந்திட தனி நின்ற கதிரவன் ஒத்தான் பார் அழிந்தது குரங்கு எனும் பெயர் என பகைத்த சூர் அழிந்திட துறந்தன சுடுதரம் சொரிந்த தேர் அழிந்திட சேமத்தேர் பிரிதியில் தன்னுடைய 1000 சிங்கங்களினால் இழுத்து வரப்பட்ட தேர் அழிக்கப்பட்டதினால் மேலும் பாதுகாப்பாக ஏறி போர் செய்தற்கு தேர் இல்லாதவனாகிய இந்திரஜித்தன் செறிந்த ஊர் அழிந்திட தனித்து நின்ற கதிரவன் ஒத்தான் நெருங்கி அமைந்த ஊர்கோள் அழிந்து மறைய தனித்து நின்ற சூரியனை போல் நின்றான். பார் அழிந்தது குரங்கு எனும் பெயர் என பூமியின் கண் குரங்கு எனும் இனமே அன்றி பெயரும் அழிந்து ஒழிந்து போக வேண்டும் என்பதற்காக பகைத்த சூர் அழிந்திட துறந்து அனச்சுடுதரம் சொரிந்தான். பகை கொண்டு எதிர்த்த சூரபத்மன் அழியும்படியாக முருகப்பெருமானால் ஏவப்பட்ட வேற்படையினை ஒத்த சுட்டழிக்கும் தன்மை வாய்ந்த அம்புகளை வானரங்கள் மீது எய்தான். வானரம்ன்ற பேரே நீ உலகத்துல இருக்கக்கூடாது என்று பண்டொரு காலத்துல சூரனை கொல்லுதற்கு முருகனால் எய்யப்பட்ட வேலினுக்கு இணையான சக்தி வாய்ந்த பல அம்புகளை இந்திரஜித்தன் தனி ஒருவனாக தேரும் இல்லாமல் வானரங்கள் மீது எய்யத் தொடங்கினான். அற்ற தேர்மிசை நின்று போர் அங்கதன் அலங்கல் கொற்ற தோளினும் இலக்குவன் புயத்தினும் குளித்து முற்ற எண்இலா முரண்கணை துறந்தன் மன்னிக்கும் எண்இலா முரண்கணை தூர்த்தனன் முரண் போர் ஒற்றை சங்கெடுத்து ஊதினான் உலகு எலாம் உலைய. அற்ற தேர்மிசை நின்று இந்திரஜித்தன் அறுபட்ட சிந்தையினோடு தேரின் மேல் நின்று என்ன செய்யறதுன்னு தெரியல. போர் அங்கதன் அலங்கல் கொற்ற தோளினும் போர் வலி மிக்க அங்கதனுடைய மாலை அணிந்த வெற்றி பொருந்திய தோளின் மேலும் அமர்ந்திருந்த இலக்குவன் புயத்தினும் குளித்து முற்ற இலக்குவன் தோளிலும் அழுந்த கூடிய அளவினுக்கு எண்ணிலா முரண்கணை தூர்த்தனன் அளவில்லாத வலிய அம்புகளை இந்திரஜித்தன் செலுத்தினான். உலகு எல்லாம் உலைய முரண்போர் ஒற்றை சங்கெடுத்து ஊதினான். உலகங்களெல்லாம் நடுங்கும்படியாக தனது ஒப்பற்ற சங்கினை எடுத்து ஊதினான் இந்திரஜித்தன். இதெல்லாம் எதற்குன்னா அந்த சங்கு ஊதினதனால தன்னுடைய ஆரவாரத்தை தன்னை எதிர்த்து நின்ற இலக்குவனது தோள்களிலே பலவாறாகிய அம்புகளை நான் செலுத்தி இருக்கிறேன் பார் என்று தன்னுடைய ஆற்றலை ஆரவாரத்தோடு வெளிப்படுத்துவதற்கு இந்த சங்கு ஒலி. ஒவ்வொரு முறையும் போர்க்களத்துல முன்னணியில இருக்கக்கூடிய வீரர்கள் தங்கள் படைகளை உற்சாகப்படுத்துவதற்கும் தாங்கள் ஏதாகிலும் ஒரு சாதனை செய்தால் அதை உடனுக்குடனாக தங்களை சார்ந்தவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கும் சங்குகளை கொண்டு ஊதி ஆரவாரம் செய்வார்கள். இது போர்க்கள மரபு. சங்கம் ஊதிய தசமுகன் தனிமகன் தரித்த கங்கணத்தொடு கவசம் மூட்டு அறக்கழல வெங்கணை 2 உரும் என வீசி சிங்க ஏறு அன்ன இலக்குவன் சிலையை நான் எறிந்தான். இவன் பண்ணின வேலைக்கு நேர் எதிரா இலக்குவன் அடுத்த வேலையை செஞ்சான். எப்படியா? சிங்க ஏறு அன்ன இலக்குவன் ஆண் சிங்கத்தினை போன்று ஆற்றல் உடைய இலக்குவன் சங்கம் ஊதிய தசமகன் தனிமகன் தரித்த சங்கினை ஆரவாரமாக ஊதிக்கொண்டிருக்கக்கூடிய தசமுகன் 10 முகங்களுக்கு உரியவனாகிய ராவணனது தனி மகன்னா ஒப்பற்ற மகனாகிய இந்திரஜித்தன் அணிந்திருக்கக்கூடிய கங்கணத்தோடு கவசம் மூட்டு அறக்கடல வீர கங்கணம் மார்புல அணிந்திருக்கிறான். அந்த கங்கணத்தோடு
மார்பிலே அணிய பெற்ற கவசத்தின் மூட்டுனா கவசத்தை பிணைக்கக்கூடிய பகுதி. அதனை தகர்த்தான் தன் அம்புகளினால். வெங்கனை 2 உறும் என வீசி வெம்மையாகவும் விரைவாகவும் செல்லக்கூடிய கூறிய 10 அம்புகளை உடனாக எய்து இந்திரஜித்தனது கவசத்தையும் கங்கணத்தையும் வெட்டினான் இலக்குவன். சிலையை நான் எறிந்தான், தன் வில்லின் நானை தெரித்து பேரொலி எழச் செய்தான். நீ சங்கா ஊதர பார், உன்னுடைய கவசத்தை உடைத்து அந்த ஆற்றலை அந்த ஆரவாரத்தை காட்ட தன் வில்லில் இருந்த நாண பெருமளவிலே ஒலிக்கச் செய்தான் இலக்குவன். இலக்குவனுடைய இந்த வெற்றியை பார்த்தோன்னா வானரர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏனென்றால் எதிரியினுடைய கவசத்தை உடைத்தல் என்பது பெரிய ஒரு பணி. அதை உடைத்தால் அதற்கப்புறம் அவனை அம்பு கொண்டு தாக்குதல் என்பது எளிது. எய்யப்படக்கூடிய அம்புகளுக்கும் அவைகளினுக்கு உண்டான தெய்வத்தன்மைக்கும் உரிய அளவுல இந்திரஜித்தனது கவசம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நிற்கும். அந்த கவசம் உடைபட்டு போயிற்று என்றால் எய்யக்கூடிய அம்புகள் எல்லாம் அவன் மார்பிலேயே நேரா பாயும். இதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இலக்குவன் உருவாக்கினதனால வானரர்கள் பெருமாரவாரம் செய்தார்கள். கண்ட கார்முகில் வண்ணனும் கமலக்கண் கலுழ துண்ட வெண்பிறை நிலவு என முறுவலும் தோன்ற அண்டமுண்ட தன் வாயினால் ஆர்மின் என்று அருள விண்டது அண்டம் என்று உலைந்திட ஆர்த்தனர் வீரர். ராமன் ரொம்ப அழகா ரசிச்சான். எப்பொழுதுமே வித்தை கத்து கொடுத்த ஆசானோ அல்ல அந்த வித்தையில் ஈடுபடக்கூடியவனது பெற்றோரோ அல்லது மூத்த சகோதரனோ இளையவனாக இருக்கக்கூடிய ஒருவன் போர்க்களத்துல தன்னுடைய வில்லாற்றலினை காட்டி எதிரியை திகைக்க வைக்கிறான் என்ற சூழலை பார்க்கின்ற பொழுது பெரியதானது ஒரு மகிழ்ச்சி, மனதில் நிறைவு. நம்முடைய இளையவன் எத்தகு அழகான முறையிலே போர் செய்கிறான் என்பதனால் காட்டப்படக்கூடிய உற்சாகம் இதெல்லாம் ராமனுக்கு அப்படியே வந்தது. அதனால கண்ட கார்முகில் வண்ணன் இலக்குவன் இந்திரஜித்தனது கங்கணத்தையும் கவசத்தையும் உடைத்ததை பார்த்த கரிய நிறத்திலே மேகம் போல் இருக்கக்கூடிய ராமன் பார்த்தான். கமலக்கண் கலுழ அவனினுடைய அழகான செந்தாமரை போன்ற கண்கள் ஆனந்த கண்ணீரை சிந்த துண்ட வெண்பிறை நிலவு என முறுவல் தோன்ற பிறைச்சந்திரனை போன்ற அழகான வரிசையாக கோர்க்கப்பட்ட அவனது வாயிலே இருந்த பற்கள் மென்மையாக வெளியே தெரியும்படி சிரித்தான். ஆகவே துண்ட வெண்பிறை நிலவு என முறுவல் தோன்ற, முறுவல்னா புன்னகை. அண்டம் உண்ட தாயே தன் வாயினால் கண்ணனாக அவதாரம் எடுத்த பொழுது, இந்த இடத்துல சொல்லக்கூடாது, ராமாவதாரத்துக்கு அப்புறம் தான் கிருஷ்ண அவதாரம். ஆனால் இருந்தாலும் காப்பியத்தை கம்பன் தானே எழுதுறான். அதனால் அவன் என்ன செய்தான், அண்டத்தை உண்ட தன் வாயினால் உலகையே அனைத்து உலகையும் விழுங்கக்கூடிய பெரியதோர் வாயை உடைய தனது அழகான வாயினால் ஆர்மின் என்று அருள அருகில் இருந்த வானரங்களை பார்த்து ஆரவாரம் செய்யுங்கள் என்று சொல்ல விண்டது அண்டம் வானரங்கள் அனைத்துமாக சேர்ந்து ஆரவார ஒலி எழுப்ப வானமே வெடித்தது. விண்டது அண்டம் என்று உலைந்திட ஆர்த்தனர் வீரர், வானமே இரண்டாக பிளவுற்றது என்று சொல்லும்படி இந்த வானர வீரர்கள் பெரியதோர் ஆரவாரத்தை செய்தார்கள். உடனே அடுத்தது இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். இந்திரஜித்தனுக்கு இது ஒரு பெரியதொரு இழப்பு. தன் கவசமானது உடைக்கப்பட்டதோடு இலக்குவனை அவனது ஆற்றலை புகழ்ந்து வானரர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆரவாரம் பெரியதோர் கவலையை கோபத்தை தந்தது. அதனால என்ன பண்ணா,
கண் இமைப்பதன் முன்பு போய் விசும்பிடை கறந்தான். அண்ணல் மற்றவன் ஆக்கை கண்டறிகிலன் ஆகி பண்ணவர்க்கு இவன் பிழைக்கு மேல் படுக்கும் நம் படையை எண்ணமற்று இலை அயன்படை தொடுப்பென் என்று இசைத்தான். கண் இமைப்பதன் முன் போய் விசும்பிடை கறந்தான். எப்பொழுது தன்னுடைய கவசம் உடைக்கப்பட்டதோ கண் இமைக்கக்கூடிய நேரத்துல வானுக்கு சென்று மறைந்து போனான் இந்திரஜித்தன். மந்திரம் தெரிந்தவன் மறைந்து போன். அண்ணல் மற்றவன் ஆக்கை கண்டறிகிலன், அதனை உணர்ந்த பெருமை சான்றவனாகிய இலக்குவன் அந்த இந்திரஜித்தனது உடம்பை காண முடியாமல் சுற்றி சுற்றி பார்க்கிறான். இவன் பிழைக்கு மேல் நம் படையை படுக்கும். இந்த இந்திரஜித்தன் இவ்விடத்தை விட்டு இப்பொழுது தப்பி பிழைப்பான் என்றால் நம் சேனைகளை அழித்து விடுவான். ஆகவே அவன் தப்பிக்க கூடாது. எண்ணமற்ற இலை அயன்படை தொடுப்பல் என்று ஆழி பண்ணவர்க்கு இசைத்தான். எனவே இப்பொழுதே சிந்தித்து செய்தற்கு உரிய செயல் எதுவென்றால் பிரம்மாஸ்திரத்தை இப்பொழுதே நான் தொடுப்பேன் என சக்கரப்படையோனாகிய திருமாலின் அம்சமாகிய ராமனுக்கு எடுத்து கூறி. இப்ப இந்த இந்திரஜித்தனை தப்பிக்க விட்டுட்டோம்னா அவனால நமக்கு மிகப்பெரிய இடர்பாடு வரும். ஆகவே ராமனே, நான் இப்பொழுது முடிவு செய்கிறேன், நீ உத்தரவு தர வேண்டும். பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித்தன் மீது நான் ஏவ போகிறேன். ஆன்றவன் அது பகர்தலும் அறநிலை வாழாதாய் ஈன்ற அந்தணன் படைக்கலம் தொடுக்கில் இவ்வுலகம் மூன்றையும் சுடும் ஒருவனால் முடிகளது என்றான். சான்றவன் அது தவிர்ந்தனன் உணர்வுடை தம்பி. என்ன ஒரு தர்மம் பாரு. ராமன் உடனே சொன்னான், நீ செய்யக்கூடிய திட்டம் சரிதான், ஆனால் பிரம்மாஸ்திரத்தை ஏவினால் அது இந்திரஜித்தன் என்கின்ற ஒருவனை மட்டும் அழிக்காது, மூவுலகையும் அழித்து விடும் கண நேரத்துக்குள்ள. எப்படியா? உடனே ராமன் சொன்னான், ஆன்றவன் அது பகர்தலும் நல்ல குணங்களால் நிறைந்தவனாகிய இலக்குவன் அவ்வாறு கூறிய உடனே சான்றவன் எல்லாவற்றினுக்கும் சாட்சியாய் இருக்கக்கூடிய ராமன் அறநிலை வழாதாய் தம்பியை நோக்கி என்ன சொன்னான்? தர்ம நெறியிலிருந்து பிறழாதவன் நீ இப்படி யோசிக்கலாமா? பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறேன்னு சொல்லலாமா? ஈன்ற அந்தணன் படைக்கலம் தொடுக்கில் உலகினை படைத்தவனாகிய வேதியனாகிய பிரம்மனது படைக்கலத்தை நீ தொடுத்தால் ஒருவனால் முடிகிறது இவ்வுலகம் மூன்றையும் சுடும். அந்த பிரம்மாஸ்திரம் அந்த இந்திரஜித்தன் ஒருவனை மட்டும் அழிக்காது, மூ உலகையும் அழித்து விடும். ஞாபகம் வைத்துக்கொள். அதனால உணர்வுடை தம்பி அது தவிர்ந்தனன். அதனை கேட்ட நல் உணர்வு மிக்கவனாகிய இலக்குவன் ராமன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு பிரம்மாஸ்திரத்தை தவிர்த்தான். இவன் தவிர்த்தான். ஆனால் அவனை எதிர்த்தவனாகிய இந்திரஜித்தன் இந்த கவலையே படல. இதுதான் அரக்கர்களினது சுபாவமும் மானுடர்களினது சுபாவமும் தெய்வங்களினது சுபாவமும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இந்த அரக்கர் மானுடர் தெய்வம்னு 3 பேர் 3 வெவ்வேறு உலகத்துல இருக்கிறார்கள்னு நினைக்கிறோம். இது நம்முடைய புராணங்கள் நமக்கு தொன்று தொட்டு சொல்லி வந்த கருத்து. அப்படியெல்லாம் யாரும் இல்லை. எந்த ஒரு செயலுக்கும் 3 நிலைகள்ல யோசிக்க வேண்டும். நம்மால மேற்கொள்ளக்கூடிய செயல் யார் ஒருவருக்கும் நன்மையை தராமல் துன்பமே தரும். அப்படிப்பட்ட செயலை செய்துவிடக் கூடாது என்று தவிர்ப்பவன் தெய்வ சிந்தனை உடையவன்.
நாம செய்யக்கூடிய செயல் நமக்கு நன்மையை தரும், அதே நேரம் நம்மை எதிர்த்தவர்களுக்கு ஒரு இழப்பை தரும். ஆகவே நம்மை காப்பாற்றிக் கொள்ள எதிரியை அழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவன் மனிதன். நம்மால செய்யப்படக்கூடிய செயல் நம்மை காப்பாற்றுவதோடு நம்மை எதிர்த்தவனை அழிப்பதோடு ஏனைய பிற உலகங்களையும் ஏனைய பிற மக்களையும் உயிர்களையும் அழித்தாலும் தவறில்லை, இதை நான் செய்வேன்னு நினைப்பது அசுரத்தம். இந்த 3 குணங்களும் ஒவ்வொருவர் மனத்தினுள்ளும் இருக்கிறது. இந்த 3 ஒவ்வொருவர் மனத்திலும் இருக்குது. சில நேரங்கள்ல நாம மானுடர்களை போலே நடக்கிறோம், சில நேரங்கள்ல நாம அசுரர்களை போல் செயல்படுகிறோம். எப்பவாகிலும் சில நேரம் நாம் தெய்வங்களை போல சிந்திக்கிறோம், செயல்படுறது கூட சிந்திக்கிறோம். இந்த 3 குணமும் கலந்த நிலையில தான் நம்முடைய வாழ்க்கையும் அது தரக்கூடிய அனுபவங்களும் இருக்கு. இப்ப இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் அரக்கர்கள், மானுடர்கள், தெய்வங்கள் ஏன் 3 நிலைகள்ல பேசினார்கள்னா, இந்த 3 நிலையில் உள்ள மக்களின் மனோநிலையில் ஏற்படக்கூடிய முரண்தான் காப்பிய அழகே. அந்த மனோநிலையில ஏற்படக்கூடிய முரண்பாடு, இந்த முரண்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகிறது. இது ஒரு விதமா பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்னேன், வேற ஒரு துறை அன்பர்களோடு, நாம உலக வரலாறுகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த வரலாறுகள்ல எல்லா காலத்திலும் போர்கள் நடந்த வண்ணம் இருக்கு. இந்த போர்களை நீங்கள் பார்த்த அளவில் பகுத்து பாருங்கள். இந்த 3 நிலையில தான் பகுக்க முடியும். என் நாட்டினை காக்க அடுத்தவனை அழிப்பேன் மனிதன், இல்ல அவனை அழிக்க வேண்டாம், அவனோடு சமாதானம் பேசி இருவரும் போர் செய்தால் அழிவுதான் மிச்சம். ஆகவே நாம 2 பேரும் இந்த அழிவினுக்கு அப்புறம் மீண்டும் நம்மை வளர்த்து கொள்ளுதல் கடினமானது, அழிப்பதற்கான செலவை காட்டிலும் மீண்டும் நம்மை உருவாக்கி கொள்ளுதற்கு ஆகும் செலவு மிகுதி. ஆகவே மனித இழப்பும் வேண்டாம், பொருள் இழப்பும் வேண்டாம். ஆகவே நாம் சமாதானமாக போகலாம்னு 2 பேரும் சிந்தித்து செயல்பட்டால் தெய்வத்தன்மை. இல்லை இல்லை, நான் அவனை மட்டும் அழிக்கப் போவதில்லை, அவனுக்கு யாரெல்லாம் துணையாக நிற்கிறார்களோ அவர்களையும் விடாமல் அவர்கள் நாட்டையும் முற்ற அழித்து என்னாயினும் சரி நான் செயல்படுவேன்னு ஒருத்தன் முன் வந்தான் அசுரன். இந்த 3 வித போரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மை காலமாக நம்முடைய உலக நாடுகள்ல நடக்கக்கூடிய போர்களை பாருங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்தது, இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிறது. இதனால என்ன சாதிக்க போறோம் தெரியாது. புராணங்கள் இதைதான் கற்றுத்தந்தன. இந்த போர்கள் இப்ப ராமன் நினைத்திருந்தால் லக்குவன்ட்ட பிரம்மாஸ்திரத்தை விடு, நடப்பது நடக்கட்டும் சொல்லல. காரணம், ராமன் தெய்வீக தன்மைக்கு உரியவன், அவன் தெய்வ மாதிரிதான் யோசிக்க முடியும். இந்திரஜித்தன் அசுரன், அவனால் அசுரத்தனமாதான் யோசிக்க முடியும். இந்த இருவருக்கு இடைப்பட்ட நிலையில லக்குவன் நிற்கிறான். மனிதனா நின்று செயல்படணும்னு ஆசைப்பட்டான். அடுத்தது பாருங்க, இந்த மனிதனாக இருந்த இலக்குவனும் அவனை நல்வழிப்படுத்தின தெய்வத்தன்மையோடு இருந்த ராமனும் பிரம்மாஸ்திரத்தை இயக்க வேண்டாம் என்று எண்ணி இருக்க, அரக்கனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தன் இதனை உடனாக செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு. எப்படியா? மறைந்து போய் நின்ற வஞ்சனும் அவருடைய மனத்தை அறிந்து
தெய்வ வான்படை களம் தொடுப்பதற்கு அமைந்தான். பிரிந்து போவதே கருமம் இப்பொழுது என பெயர்ந்தனன். செறிந்த தேவர்கள் ஆவலம் கொட்டினர் சிரித்த. மறைந்து போய் நின்ற வஞ்சனும் லக்குவனுக்கு எதிராக நின்று போர் செய்ய முடியாமல் வானிலே சென்று மறைந்தவனாகிய இந்திரஜித்தன் அவருடைய மனத்தை அறிந்து ராம லக்குவர் என்கின்ற இருவரினுடைய மனக்கருத்தை அறிந்து தெய்வ வான் படைக்கலம் தொடுப்பதற்கு அமைந்தான். அவர்கள் தன்மேல் எய்யாத தெய்வத்தன்மை வாய்ந்த உயர்ந்த ஆற்றல் வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை அவர்கள் மீது தான் எய்வதற்கு முன் வந்தான். எப்படி? இப்பொழுது பிரிந்து போவதே கருமம் என பெயர்ந்தான். இந்த போர்க்களத்தை விட்டு உடனுக்குடனாக விலகுவதுதான் நல்லது என்று அந்த இடத்தை விட்டு இந்திரஜித்தன் போனான். நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கணும்னா அதற்கு உரிய முறையான மந்திரங்கள் தேவை. ஒருமுகப்பட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அஸ்திரத்தை விடணும். ஆகவே இப்பொழுது நாம் ஒதுங்கலாம். நம்ம ஒதுங்க செறிந்த தேவர் ஆவலம் கொட்டினர் சிரித்தார். இந்த போர்க்களத்தினை கண்டுகொண்டிருக்கக்கூடிய திரண்டிருந்த தேவர்கள் இந்திரஜித்தன் கருத்தை உணராதவர்களாய் கை கொட்டி ஆரவாரம் செய்தார்கள். இந்திரஜித்தன் தோற்று போனான்னு அவனை ஏளனம் செய்வது போல கை கொட்டி சிரித்தார். கேட்க வேண்டுமா? ஏற்கனவே இந்திரஜித்தன் கோபத்தோட இருக்கான். அவனை மேலும் உசுப்புதற்கு ஏற்றார் போல இந்த தேவர்கள் ஆரவாரம் செய்து ஏளனமாக கை கொட்டி நகைத்தால் அவன் என்ன பண்ணுவான்? ஏற குரங்குக்கு ஏணி வைக்க கூடாது. என்ன பண்ணும்? அதுதான் வேலை. அதனால இந்திரஜித்தன் என்ன செய்தான்? செஞ்சரத்தோடு செம்மழை விசும்பின் மேல் செல்ல மஞ்சின் மாமழை போயினது ஆம் என மாற அஞ்சினன் அகன்றான் என்பது அறிந்தனர் ஆர்த்தார் வெஞ்சினம் தரு கழிப்பினர் வானர வீரர். இந்த தேவர்கள் செய்த ஆரவாரத்தை பார்த்துட்டு வானரர்களுக்கு சந்தோஷம். ஒரு கால் இந்திரஜித்தன் தோற்றுத்தான் ஓடி போனான். செஞ்சரத்தோடு செம்மழை விசும்பிடை செல்ல செம்மை வாய்ந்த லக்குவனது அம்புகள் வானத்தில் செல்ல மஞ்சின் மாமழை போயினது ஆம் என மறைய அங்குள்ள சிறிய கரிய நிறமுடைய மழை மேகம் அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றது என்னும் அளவில் கருநிறமுடைய இந்திரஜித்து இலக்குவன் அம்பிலிருந்து தப்பித்து ஓடினான். அஞ்சினன் அகன்றான் என அறிந்தனர் வானர வீரர். இந்திரஜித்தன் இலக்குவனோடு போர் செய்ய முடியாமல் பயந்து ஓடினான்னு நினைத்தார்கள். அதனால வெஞ்சினம் தரு கழிப்பினர் ஆர்த்தார். அதனால ஏற்பட்ட ஆரவாரமும் இந்திரஜித்தனை நாம் வென்று விட்டோம் என்ற அந்த கோபமும் கொண்டு ஒரு சேர இவர்களை ஆரவாரம் செய்ய வைத்தது. உடைந்த வானர சேனையும் ஓத நீர் உவரி அடைந்தது ஆம் என வந்து இறைத்து ஆர்த்து எழுந்து ஆடி தொடர்ந்து சென்றது தோற்றவன் யாவர்க்கும் தோற்றான் கடைந்த வேலை போல் கலங்குறும் இலங்கையில் கறந்தான். உடைந்த வானர சேனையும் முன்பு இந்திரஜித்தனினால் சங்க முழக்கம் கேட்டு அஞ்சி ஓடிப்போய் பின்னடைந்த வானரர்கள் எல்லாம் இப்ப ஒன்று சேர்ந்தார்கள். ஓத நீர் உவரி அடைந்தது ஆம் என கடலினின்றும் புறத்தே சென்ற ஓத நீர் மீண்டும் கடலை நோக்கி வந்தது போல மீண்டும் படைக்கலத்திற்கு அஞ்சு ஓடின வானர வீரர்கள் எல்லாம் ஒன்றாய் வந்து சேர்ந்து இறைந்து ஆர்த்து எழுந்து ஆடி தொடர்ந்து சென்றது. பெரிய சத்தமிட்டார்கள், ஆரவாரித்தார்கள், எழுந்து கூத்தாடினார்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளம்பினார்கள். தோற்றவன் யாவர்க்கும் தோற்றான். தோல்வி உடையவனாகிய தோற்றவனாகிய இந்திரஜித்தன் யாவர் கண்ணுக்கும் புலப்படாமல் கடைந்த வேலை போல் கலங்குறும் இலங்கையில் கலந்தான். முன்னர் மந்தரமலையால் கடைய பெற்ற கடலை போல பகைவர்கள் தாக்குதலினாலே மனம் கலங்கிய நிலையில் இந்திரஜித்தன் இலங்கையில போய் ஒளிந்து கொண்டான்.
இதுல என்னாச்சு? இங்கதான் ஆபத்து. பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாரு, 3 விஷயத்தை மிச்சம் வைக்க கூடாது: பகை, நெருப்பு, கடன். இந்த 3ஐயும் மிச்சம் வைத்தா அது மீண்டு வளர்ந்து நம்ம அழிச்சிடும். இப்ப கடன் வாங்கிட்டோம், அதை முற்றிலுமாக தீர்த்துட்டோம்னா அதற்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த முறியோ ஓலையோ அதை வாங்கி எல்லாம் கொடுத்தாயிற்று, நான் கொடுத்த சொல்றோம் இல்லையா ப்ராமிசரி நோட், அதை கொண்டாந்து வாங்கி அங்கேயே கிழிச்சு போட்டு முற்றிலுமா அழிக்கணும். நம்பி கடனெல்லாம் தீர்த்துட்டோம்னா அந்த ப்ராமிசரி நோட்டை வைத்துக் கொண்டு நாம் தீர்க்கவில்லை என்று சொல்லி நம்மளை மேலும் துன்புறுத்தும். முற்றிலும் அழிக்கணும். நெருப்பும் அது போல் கணன்று கொண்டு இருக்கிறது என்பதற்காக அதை விட்டுட்டு வரக்கூடாது. முற்றிலுமா அழித்துட்டு அது மேலும் பரவாமல் இருக்க ஒரு தொலைவு வரைக்கும் அந்த இடத்தை வெட்டி விட்டுட்டு வரும். அப்படி ஒரு சில நெருப்பு துகள்கள் இருந்தாலும் அது பறந்து மற்ற இடத்துல பற்றாத அளவுக்கு நடுவில் எரியக்கூடிய பொருளை எல்லாம் நீக்கிட்டு பள்ளம் வெட்டிட்டு வரும். அதே போல பகை, பகைன்னு தெரிஞ்சு போச்சா அடியோடு அழிக்க. பாம்பு குட்டி என்பதனால விட்டுட முடியுமா? அதுக்கு விஷம் இருக்கும் இல்லையா? இளையதாக முள் மரம் கொள்கிறார் வள்ளுவர். அழிச்சிடும். இந்த தப்ப செஞ்சிடக்கூடாது. இலக்குவன் செய்தான். ஏற்கனவே இந்த பாடத்தை ஒரு முறை இந்திரஜித்தன் கத்து கொடுத்திருக்கான். முதல்ல நடந்த போர்ல இந்திரஜித்தன் வானத்துல போய் ஒளிந்த பொழுது அவன் தோற்றானோ என்று எண்ணுகின்ற பொழுது நாகப்பாசத்தை விட்டான். ஏற்கனவே இந்த அனுபவத்தை பெற்றவன் யாரு? இலக்குவன். இப்ப போர்க்களத்தை விட்டு நீங்கி இருக்கிறான்னா வேற ஏதோ பெரிய திட்டத்தை மறைமுகமாக செய்தற்கு போயிருக்கான்னு நினைச்சிருக்கணும் இலக்குவன். சில நேரங்கள்ல தப்பா எடுத்துக்க கூடாது, இந்த விளக்கத்தை சொல்றது. போர்க்களத்துல போயிட்டு தர்மமும் இரக்கமும் பார்க்கக்கூடாது. என்ன காரணம்னா, நம்மால் பார்க்கக்கூடிய தர்மத்தையும் இரக்கத்தையும் எதிரி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் நமக்கு. நஷ்டம் நமக்கு. அது புரிஞ்சுக்கும். போட்டின்னு வந்துட்டதுன்னா அங்க ஆற்றல் தான் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலக்குவன் செய்த ஒரு சிறு தவறு, முன்பே ஒளிந்து நின்றவனாகிய இந்திரஜித்தன் நாகபாசத்தை எய்து எல்லோரையும் கட்டிவிட்டவன் இப்ப காணாம போயிருக்கான். அவன் எங்கு சென்றான்? அவனை மீண்டும் காணுகின்ற வரைக்கும் நம்ம போர்க்களத்தை விட்டு போகக்கூடாது என்ற சிந்தனை இலக்குவனுக்கு வந்திருக்கணும். சில நேரங்கள்ல நம்முடைய இயல்பினை மீறி விதி வலிந்து விளை. அதான் நடந்தது. எல் கொள் நான்முகன் படைக்கலம் இவர் என் மேல் விடாமுன் முற்கொள்வேன் எனும் முயற்சியன் மறைமுறை மொழிந்த சொல் கொள் வேள்வி போய் தொடங்குவான் அமைந்தவன் துணிவை மல்கொள் தோழவர் உணர்ந்திலர் அமர்தொழில் மறந்தார். இவர் எல் கொள் நான்முகன் படைக்கலம் என்மேல் விடாமுன், ராமலக்குவர்கள் இருவருமாக சேர்ந்து ஒளி பொருந்திய பிரம்மாஸ்திரத்தை என் மீது செலுத்துவதற்கு முன்பு முற்கொள்வேன் எனும் முயற்சியான் அதனை முற்பட கொண்டு
அந்த அஸ்திரத்தை இவர்கள் மேல் நான் செலுத்தப் போகிறேன் என்ற எண்ணம் கொண்டு மறைமுறை மொழிந்த சொல் கொள் வேள்வி. அப்போ நான் இவர்கள் ராமலக்குவர்கள் என் மீது பிரம்மனினுடைய அஸ்திரத்தை எய்வதற்கு முன்பு நான் இவர்கள் மீது எய்யப் போகிறேன் என்று மறைமுறை மொழிந்த சொல் கொள் வேள்வி, வேத முறைப்படி விதிக்கப்பட்ட மந்திரங்கள் கொண்ட யாகத்தினை செய்ய முன்வருகிறான் இந்திரஜித்தன். போய் தொடங்குவன் அமைந்தவன் துணிவை சென்று தொடங்குதற்கு பொருந்திய இந்திரஜித்தன் மனத்துணிவை மல்கொள் தோழவர் உணர்ந்திலர். வலிமை மிக்க புயங்களை உடைய ராமலக்குவர்கள் இந்த இந்திரஜித்தனது வஞ்சனையை உணரவில்லை. அதனால என்ன பண்ணார்? அமர் தொழில் மறந்தார். இனி போர் தொடராது என்கின்ற எண்ணத்தினால இனி போரை தொடருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று என்ன பண்ணார்கள்? அவர்கள் போர் தொழில எதிர்பார்க்காமல் கொஞ்சம் இயல்பா நின்று விட்டார்கள். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரிலாக்ஸ்டா நின்று ரெண்டு பேரும். இது போதும். அனுமன் அங்கதன் தோழி நின்று இழிந்தனராகி தனுவும் வெங்கனை புட்டிலும் கவசமும் தடக்கைக்கு இனிய கோதையும் துறந்தனர் இருந்தனர். இமையோர் பனிமலர் பொழிந்து ஆர்த்தனர் வாழ்த்தினர் பல்கால். எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரெண்டு பேர். ஏனென்றால் இவர்கள் இருவரும் நேர்மையான போரையே எதிர்பார்த்து பழகியவர்கள். ஆனா அதுவும் நான் ராமகாதைன்னு சொன்னதுனால இதை சரின்னுலாம் விவாதிக்க முடியாது. எதிரி எவ்வாறோ அந்த நோக்கத்துல தான் நீங்க போய் சிந்திக்க. உங்கள் நோக்கத்துல எதிரிய மதிப்பீடு செய்யக்கூடாது. உங்களை எதிர்க்கக்கூடியவன் யாரோ அவன் இயல்பினுக்கு ஏற்றாற் போல அவனை மதிப்பீடு செய்யணும். அப்பதான் போர்க்களத்துல நம்மை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். உதாரணம், நாம பல தேர்வுகளை எழுதியிருக்கோம் இல்லையா? நமக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, கல்லூரி இப்படின்னு எழுதி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நிலையிலும் நாம் எப்படிப்பட்ட விடையை எழுத வேண்டும் என்பதை நம்மீது கேட்கப்படக்கூடிய கேள்விகளினால் தான் தீர்மானித்துக் கொள்கிறோம். நம்முடைய விடையை தீர்மானிப்பது எது என்றால் நம்மிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அதே போல நம்மீது திணிக்கப்படக்கூடிய அந்த எதிரி வீரனது ஆற்றலுக்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய போர் திட்டத்தை உருவாக்கணும். இது ரொம்ப இயல்பான நிலை, ஸ்ட்ராட்டஜி. இதில் இவர்கள் இருவரும் கொஞ்சம் ஏமாந்தார்கள். அதனால என்ன செய்தார்களா? இருவரையும் தூக்கி கொண்டு நின்றவர்கள் அங்கதனும் அனுமனும் இல்லையா? இலக்குவனை அங்கதனும் ராமனை அனுமனும் தூக்கி நின்றார்கள் அல்லவா? அவர்கள் தோல்ல இருந்து கீழே இறங்கினார்கள். அனுமன் அங்கதன் தோளின் நின்று இழிந்தனராகி ராமலக்குவர்கள் இருவரும் இறங்கினார்கள். தனுவும் வெங்கனை புட்டிலும் கவசமும் தடக்கைக்கு இனிய கோதையும் துறந்தனர் இருந்தர். போருக்கு அத்தியாவசியமான 4 விஷயத்தையும் கட்டி வச்சுட்டாங்க. ஒன்னு வில்லுக்கு உண்டான அம்புகள், அதற்கப்புறம் தடக்கைக்கு இனிய கோதை, கைகளுக்கு உண்டான கை உரை, நான் படக்கூடாது கையில இங்க, அதனால அது வரைக்கும் தோல் இருக்கும், தோல் கவசம். அதுக்கப்புறம் கவசம், மார்புக்கு உண்டான கவசம். இவைகளை எல்லாம் கட்டி வச்சுட்டு இயல்பா உட்காந்துட்டோம். ஒரு வீரனுக்கு இந்த 4 தான் பாதுகாப்பு. பல பேர் இதை கேட்டிருக்கலாம், இல்ல இன்னொரு முறை வாய்ப்பு இருந்தா பாருங்கள். ரஷ்ய அதிபர் இருக்கார் இல்லையா, விளாடிமிர் புதின்,
அவர் நடந்து வரும்போது யாருன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இடது கையை வீசிக்கொண்டே வருவார், வலது கையை அசைக்க கூட மாட்டார். எந்த நிகழ்ச்சியிலையும் அவரை பார்க்கலாம் நீங்க. அதற்கு காரணம் கேட்ட பொழுது என்ன சொன்னார்களாம், விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபரா வர்றதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய மிகச்சிறந்த உளவு படையின் தலைவரா இருந்தவர். எந்த நேரத்திலும் எந்த திக்குகளில் இருந்தும் தன்னை தாக்குவதற்கு உண்டான முயற்சி தொடரும்ன்ற நம்பிக்கையோட வலது கை மிக விரைவாக அவருடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுப்பதற்கு தயாரா இருக்குமா. அதனால வலது கை அசையவே அசையாது. அவரை தாக்குவதற்கு யாரேனும் ஒரு அடி முன்னெடுத்தால் போதுமா, கை விரைவாக துப்பாக்கியை எடுத்து சுடுமா. அதனால கை அசையாமல் வைத்திருப்பார். இன்றைய காலத்தில் இப்படி ஒரு வழக்கம் அவர்களுக்கு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடது கையை மட்டும் அப்படி ஆட்டிக்கொண்டே வருவார் நடக்கும்போது, வலது கை அப்படியே அசையாமல் உடலோடு ஒட்டி இருக்கும். அப்ப போர் தொழில்னா எதனையும் எந்த சூழலிலும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆனால் ராமலக்குவர்கள் என்ன செய்தார்கள், தங்கள் வில்ல கீழே வச்சான், அம்பரா துணியை அவிழ்த்து வைத்தான், கவசத்தை களைந்தார்கள், கையில இருக்கக்கூடிய உரையை களைந்தார்கள், முடிந்தது. துறந்தனர் இருந்தார், இவைகளை எல்லாம் நீக்கி போர்க்கோளத்தை களைந்து இயல்பா நின்றார்கள். இமையோர் பனிமலர் பொழிந்து வாழ்த்தொளி பரப்பி ஆர்த்தனர். வானத்தில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஆகா இந்திரஜித்தன் தோற்றோடி போனான், அவனை தோற்கடித்த இந்த இலக்குவன் மீதோ ராமன் மீது மலர்களை தூவி ஆரவாரம் செய்தார்கள். ஆர்த்த சேனையின் அமலை போய் விசும்பினை அலைக்க ஈர்த்த தேரொடும் கடிது சென்றான் அகன்று ரவி தீர்த்தன் மேல் அவன் திசைமுகன் படைக்கலம் செலுத்த பார்க்கிலேன் முந்தி படுவல் என்பான் எனப்பட்டான். கம்பனினுடைய தற்குறி பெற்றமே அழகு, பலமுறை சொல்லியிருக்கு. சூரியன் போய் மறைந்தான், மாலை நேரம் வந்தது. ஏண்டா சூரியன் மறைந்தான்னா கம்பன் சொன்ன காரணம் ரொம்ப அழகு. ஆர்த்த சேனையின் ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய படை, வானரப்படை அமலை போய் விசும்பினை அலைக்க, இந்த வானரர்கள் எழுப்பின ஆரவாரமான சத்தம் வானவெளியை சென்று நிறைக்க, ஈர்த்த தேரொடும் கடிது சென்றான், இழுக்கப்பட்ட குதிரைகளினால் இழுக்கப்பட்ட விரைவாக செல்லக்கூடிய தேரிலே யார் சென்றார்களா, அகன்று ரவி, ரவினா சூரியன், சூரியன் அகன்றான். ஏன் வேகமா போனானா, தீர்த்தன் மேல் அவன் திசைமுகன் படைக்கலம் செலுத்த பார்க்கிறேன். தீர்த்தனாகிய ராமலக்குவர்கள் மீது அவன் இந்திரஜித்தன் நான்முகன், திசைமுகன், நான்முகன் பிரம்மா, பிரம்மாவினது படைக்கலம் செலுத்த பார்க்கிறேன். என்னால் அதை பார்க்க முடியாது, அந்த கொடுமையை நான் பார்க்க தயாரா இல்லை என்பதற்கு ஆக முந்தி படுவல் என்பார். நான் முன்னாடி போய் ஒளிந்து கொள்ளுகிறேன், இந்த கொடுமையை என்னால் பார்க்க முடியாது என்று சூரியன் பட்டான். சூரியன் போய் மறைந்து விட்டான். இந்த இந்திரஜித்தன் அநியாயமாக பிரம்மாஸ்திரத்தை இவர்கள் மீது எய்ய போகிறான், அந்த கொடுமையை என்னால் பார்க்க முடியாது, ஆகவே நான் மறைந்து விடுகிறேன். சூரியன் போய் மறைஞ்சிட்டான். இரவும் நண்பகலும் பெருநெடும் செரு இயற்றி உறவு நம்படை மெலிந்துள்ளது, அருந்துதற்கு உணவு வர தாழ்ந்தது, வீடன வல்லையின் ஏகி தரவு வேண்டினன் என்றான் தாமரை கண்ணன். இரவும் நண்பகலும், இரவிலும் நல்ல பகலிலும் பெரு நெடும் செரு இயற்றி நீண்டதொரு பெரிய போரினை செய்து உறவு நம்படை மெலிந்துள்ளது, வலிமை மிக்க நம்முடைய வானரப்படை சோர்வடைந்திருக்கிறது, அவை அருந்துதற்கு உணவு வர தாழ்ந்தது, சேனை வீரர்கள் உண்ணுதற்கு உரிய உணவு வர தாமதித்து இருக்கிறது. வீடனா விபீஷணனே,
வல்லையின் ஏகி விரைவாக சென்று தரவு வேண்டினான், அந்த உணவினை கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடு என்று ராமன் விபீஷணன் கிட்ட சொன்னான். என்றானன் தாமரை கண்ணன். என்ன அழகான இடம் பாருங்க. இப்ப இந்த இந்திரஜித்தனுடைய போர் நெறிய தெரிந்திருக்க கூடியவன் விபீஷணன். அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஏற்கனவே இந்திரஜித்தனையும் ராவணனை சார்ந்த வீரர்களை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கம் தரக்கூடியவன் விபீஷணன். அவன் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். வல்லையின் ஏகினான், அவன் விரைவா போயிட்டான். இன்னதே கடிது இயற்றுவன் என தொழுது எழுந்தான், பொன்னின் மவுலியன் வீடனன் தமரோடும் போனான், கண்ணல் ஒன்றில் ஓர் காலினில் வேலையை கடந்தான், அன்ன வேலையின் ராமன் ஈது இளையவர்க்கு அறைந்தான். பொன்னின் மவுலியன் வீடனன், பொன்னாலாகிய மகுடத்தை அணிந்தவனாகிய விபீஷணன், இன்னதே கடிது இயற்றுவேன், உணவை கொண்டு வருவதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன், விரைவாக செல்லுகிறேன் என்று என தொழுது எழுந்தான். ராமனை வணங்கிவிட்டு சென்றான். தமரோடு போனான். அவனுக்கு துணையாக உள்ள ஏனைய பிற அரக்கர்களோடு போனான். இவனுக்கு துணையா சில வீரர்கள் வந்தார்கள் அல்லவா. கண்ணல் ஒன்றில் அங்கனம் போனவன் ஒரு நாழிகைக்குள் ஓர் காலினில் வேலையை கடந்தான், ஒப்பற்ற காற்றினை போல கடலினை கடந்து அன்ன வேலையின் அந்த சமயத்தில் ராமன் இளையவர்க்கு ஈது அறைந்தான். ராமபிரான் தம்பிக்கு சில வார்த்தையை சொன்னான். தெய்வ வான் பெரும் படைகட்கு வரன்முறை திருந்து மெய்கொள் பூஷனை இயற்றினம் விடும் இது விதியால் ஐய நான் அவை ஆற்றினன் வருவது ஓர் அளவும் கைக்கொள் சேனையை காயென போர்க்களம் கடந்தான். அடுத்த பாதுகாப்பும் நீங்கியது. ராமனும் போயிட்டான் போர்க்களத்தை விட்டு. இலக்குவன் தனித்து மாட்டிக்கொள்ளுகிறான். எப்படி? தெய்வ வான் பெரும் படைகட்கு, தெய்வத்தன்மை வாய்ந்த உயர்ந்த பெருமை மிக்க ஆயுதங்களுக்கு வரன்முறை திருந்து மெய்கொள் பூஷனை, வரன்முறையாக திருந்திய மெய்மையோடு பொருந்திய வழிபாடுகளை இயற்றினம் விடும் இது விதியால் செய்தோமாகிய ஏவுகின்ற இதுவே முறையான செயலாகும். ஐய லக்குவனே, நான் அவை ஆற்றினன் வருவது ஓரளவும், அந்த வழிபாடுகளை செய்து முடித்து நான் இங்கு திரும்பி வருகின்ற வரையில் கைகோள் சேனையை அணிவகுத்தலை கொண்ட நமது வானரப்படையை காயென போர்க்களம் கடந்தான், துன்பம் இல்லாமல் பாதுகாத்திருப்பாயாக என்று சொல்லிவிட்டு ராமனும் போர்க்களத்தை விட்டு வெளியே போனான். இப்போ இலக்குவனுக்கு இந்திரஜித்தனது செயல்பாட்டை யூகித்து சொல்லக்கூடிய விபீஷணனும் இல்லை. ஏதாகிலும் முறையற்ற செயல் நடந்தா அதை உடன் நின்று எதிர்கொள்ளக்கூடிய ராமனும் அங்கிருந்து போயிட்டான். இதுல ஒரு அழகான விளக்கம். அஸ்திரங்கள் தெய்வத்தன்மை உடையனவாக இருக்கின்ற அளவுல அதற்கு உரிய வழிபாட்டை தொடர்ந்து செய்யும். இல்லை என்றால் அந்த அஸ்திரங்கள் செயல் இழந்து போகும். செயலிழந்து போறது ஒரு பக்கம், சில நேரங்களில் எய்தவர்கள் பக்கமே செயல்பட்டு இந்த தெய்வ படைக்கலங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அதனால்தான் கம்பன் அதை அழகா எழுதினா, வரன்முறை திருந்து மெய்கொள் பூஷன், அதனை முறையாக திருத்த முறை உண்மையான வழிபாட்டு முறைக்கு உட்பட்டு வழிபாடு செய்யணும். சில நேரங்கள்ல இங்க நம்பிக்கை உண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது கேட்பவர்களுக்கு, மந்திரங்களினால சில நல்ல தெய்வங்களையும் வசப்படுத்தலாம், சில பொல்லாத தெய்வங்களையும் வசப்படுத்தலாம்.
தெய்வம்ன்ற வார்த்தையை சொன்ன, இறை இல்ல தெய்வம். தெய்வத்துல நல்ல தெய்வம் உண்டு, கெட்ட தெய்வம் உண்டு. இறையில கிடையாது. இறைனா நல்ல தெய்வம். போன வகுப்பிலேயே சொன்ன கடவுள், தெய்வம், இறை. இந்த நல்ல தெய்வத்தை நீங்க பெருமளவு வாய்ப்பு கிடைக்கும் போது வழிபட்டால் சந்தோஷப்பட்டு ஒண்ணு கவலை கொள்ள. ஆனால் தீயதை தரத்தக்க தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அவைகளை நீங்கள் முறையாக அதற்குரிய இலக்கண நிலையோடு வழிபாடு செய்யணும். இல்லை என்றால் அது யாரிடம் இருக்கிறதோ அவருக்கே எதிராகும். எப்பவுமே அப்படித்தான். நாமே இருக்கோம், நமக்கு நல்ல நண்பர்களும் இருப்பார்கள், சில பொல்லாதவர்களும் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள். நீங்க நல்ல நண்பர்களை அனுதினமும் பார்க்க வேண்டும் என்றோ அவர்களை முகஸ்துதியாக பேச வேண்டும் என்பதோ கிடையாது. எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கேன், அவரு சந்தோஷப்பட்டு நல்லா இருக்கேன் பாருங்க. ஆனால் பொல்லாத நிலையில நண்பாக இருக்கக்கூடியவர்களை நாம தினமும் பார்த்து அவர்களை விசாரிக்கணும். விசாரிக்கலைன்னா அவன் நமக்கு எதிராக மாறி. இதெல்லாம் இந்த அஸ்திரங்கள் என்பது மனித வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான். நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா, தந்திரம் மந்திரம் என்றெல்லாம் சொற்களை கொண்டு. ஒருவனது அறிவினால் செயல்படக்கூடிய செயல்பாடு தந்திரம். அது அவன் என்ன அலைகளினால் ஒன்றை செயல்படுத்துவது என்பது மந்திரம், மனதின் திறம். அதனாலதான் இந்த நல்லது செய்பவர்களை நாம எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா பார்க்கும் போதெல்லாம் பேசிக்கலாம். ஆனால் தீயதை செய்பவர்களோடு சகவாசம் இருந்ததுன்னா அவனை அனுதினமும் பார்த்து விசாரித்து கொண்டே இருக்கும். எப்போ அவன் நமக்கு எதிராக திரும்புவான்னு தெரியாது. இதே மாதிரிதான் படைக்கலன்கள். தெய்வ படைக்கலன்களை அதனை அதற்கு உரிய முறையோடு தொழுது வணங்கணும். அதை வணங்க தவறிட்டோம்னா அது நம்மை அடிப்படையோடு அழித்து. அதனாலதான் இப்ப இலக்குவன் தனித்து விடப்பட்டான். இந்திரஜித்தனது செயல்பாட்டை யூகிக்க வல்லவனாகிய விபீஷணனும் அங்கு இல்ல. போர்க்களத்துல ஏதாகிலும் எதிர்பாராத இடர்பாடு வந்துட்டா அதை அருகிருந்து சமாளிக்க கூடிய ஆற்றல் வாய்ந்த ராமனும் அங்கில்லை. இதை காட்டிலும் இந்திரஜித்தனுக்கு மிக அற்புதமான ஒரு சூழல் கிடையாது. அதனால என்ன பண்ணா, தன்னுடைய திட்டத்தினை ராவணன் கிட்ட சொல்றான். இதுதான் சரியான நேரம், இதைத்தான் நான் செய்ய போகிறேன். அவர்கள் எய்ய தவறின பிரம்மாஸ்திரத்தை இப்பொழுது அவர்கள் மீது நான் எய்ய போகிறேன். எல்லோரையும் ஒரே நேரத்தில் முடிக்க போகிறேன். இப்ப விபீடனும் ராமனும் அங்க இல்லை. அப்ப இந்த நேரத்துல பிரம்மாஸ்திரம் எய்தால் இலக்குவனையும் அங்க இருக்கக்கூடிய வீரர்களையும் மட்டும் தாக்கும். அதனால நான் என்ன இனி செய்ய போகிறேன் என்பதை இந்திரஜித்தன் தன் தந்தையிடம் கூறுகிறான். அதை என்ன என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.